ஹலோ எபிஆர் ஸ்காட், ரஷ்யாவிலேருந்து நான் பைஜி பேசுகிறேன். எல்லாருமே ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசா, விசா 16 நாளில் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதுக்கு வந்து 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கட்டிட்டு வரீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. டூரிஸ்ட் விசானா நீங்கள் டூர் மட்டும் தான் சுற்றி பார்க்க முடியும். அதில் வச்சு ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாது. ஒர்க் பார்க்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. 16 நாளில் அதை எடுத்து தராங்க விசா. ஆனால் நீங்க வந்து இங்க வர்றீங்க, இங்க வந்தனே ஏதாவது ஒரு கம்பெனில சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்ட பிறகு போலீஸ் உங்களை பிடிச்சானா உங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க. 5000 வச்சிருக்கீங்களோ 10,000 வச்சிருக்கீங்களோ வாங்கிப்பாங்க. காசு இல்லைன்னா கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஜெயில போட்ட பிறகு அப்படியே அங்க இருந்து டீபோர்ட். உங்களை கூப்பிட உங்க ஏஜென்ட் யாரும் வரலன்னா டைரக்ட் டீபோர்ட் இந்தியாவுக்கு தான் நீங்க போகணும். அதனாலதான் சொல்றேன், விசா நீங்க போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதுக்கு பேரு டூரிஸ்ட் விசா. அந்த காப்பியை கூட இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்றேன். விசாங்கிறது டூரிஸ்ட் விசா. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. யாருக்காவது ஒர்க் வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படி என்னங்கறத. அதை விட்டுட்டு 3.5 லட்சம் இதுக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு செலவு வெறும் 40,000 கூட ஆகாது. டூரிஸ்ட் விசா நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட இது கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா 40,000 கூட இதுக்கு செலவாகாது. ஆனா 3 லட்சம் கட்டி 3 பேர் திரும்பி போயிட்டு என்கிட்ட திரும்பி எப்படி இங்க வர்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ரஷ்யால பொறுத்தவரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் விசா, விசா இதை வந்து யாருமே நம்பாதீங்க. ஒர்க் பண்ணலாம்னு சொன்னாதீங்கன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. அதனால சொல்றேன், கீழே வந்து என்னோட நம்பர் கொடுக்குறேன், டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படி ஒர்க் எடுக்கிறது, எப்படி என்னங்கிற சுச்சுவேஷன் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் தான் ரீச் ஆகும் எல்லாத்துக்குமே. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல என்ன மாதிரி விசா இருக்குன்ட்டு. ஒர்க் பண்றதுக்கு 2 விசா தான். ஒன்னு ஸ்டூடெண்ட் விசா, இன்னொன்னு ஒர்க் விசா. இந்த ரெண்டு மூலமா தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ல வந்தீங்கன்னா வெக்கேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி அது மூலமா டிஆர்சி ஜென்ரேட் பண்ணி அந்த கோர்ஸ் பீரியட காட்டி நம்ம ஒர்க் பண்ணலாம். இது ஒரு விதம். அந்த ஒர்க் நீங்க பிடிக்கணும்னா இன்னொரு ஒர்க்கு நீங்க மாறிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு ஒர்க் பெர்மிட் வந்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க. அந்த 4 இயர்ஸ்க்கும் நீங்க ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி விசால வந்து தயவு செஞ்சு 3 லட்சம் கட்டி வேஸ்ட் பண்ணி சிரமப்பட்டு டீபோர்ட் ஆகி போகாதீங்க. அது சங்கட்டமான விஷயம். உங்களுக்கு யாருக்காவது மெசேஜ் ஏதாவது எப்படி ஒர்க் பண்றது என்னன்னு கைடன்ஸ் தேவைன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன், டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன். ஓகே.